இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீதான் வந்திருக்கணும், நீதான் ஓடி வந்திருக்கணும். ஏன்னா நான் கோவத்துல இருந்தேன். ஆனா ஆனா இங்க பாரு, நானே உன்னை தேடி வந்திருக்கேன். அதனால நீ சீக்கிரமா திருப்பி வந்துற. எங்க போன? இதுல என்ன இருக்கு? சாமான் தான், வேற என்ன? என்ன சாமான்? பட்டாசு கொண்டு வந்திருக்கேன், இதை கொளுத்த வேண்டாமா? கிளம்பு கிளம்புப்பா. அப்படியா? உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? ஓகே, பெர்ஃபெக்ட். அப்போ கொஞ்ச நேரத்துல ஹோட்டலுக்கு வந்துரு. ஹோட்டல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு லாங் டிரைவ் போலாம். உண்மையிலே ரிஷி என்ன வெறுப்பேத்திட்டு தான் இருந்திருக்கா. எனக்கும் அது இப்பதான் புரியுது. ஆனா அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணா? அதோட நான் ஏன் பொறாமப்படணும்? என்கிட்ட இதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் இல்லையே. இல்ல இதுக்கெல்லாம் ரிஷி கிட்ட பதில் இருக்குமா? அவன் இதை பத்தி என்கிட்ட சொல்லுவானா? ஆனா இதெல்லாம் அவன் எப்ப சொல்லுவான்? ரிஷி, நீ எங்க இருக்க? இது என்னது? கையி உனக்கு 2, எனக்கு 2. இது என்னது? அட பட்டாசு செல்லப்பா, வேற என்ன இருக்க போகுது? ஐயோ ரிஷி, நீ எங்க போயிட்ட? எனக்கு இங்க எதுவுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ப்ளீஸ் நீ என்கிட்ட வந்துரு. நான் உன் மேல கோவமா தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ எங்க போன? உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது. நாம 2 பேருமே பேசாம கொஞ்ச நேரம் தானே இருந்தோம். ஆனா அது ரொம்ப நேரம் மாதிரி. நாம 2 பேரும் பேசாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் திரும்பி வந்துரு ரிஷி. எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. இப்ப எதுக்கு தேவையில்லாம பாக்குற? அடங்குறியா நீ? மரியாதையா சொல்றேன், போயிடு. அடுத்தவன் வேலையில தலையிடாத. சிலைய வாங்க சொன்னது யாரு? வீரேந்தர் தான் சொன்னாரு. அவர் வரட்டும், அவருக்கு நான் காட்டுறேன். நீ வாயை மூட்டு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? இது சிலையே இல்ல. அவருக்கு சிலை தேவைப்பட்டுச்சுன்னா வீரேந்திர சார் என்கிட்டயே சொல்லியிருப்பாரு. புரியலையா? இது ரிஷி சார். இவரை கொன்னுட்டியா? அவன் இன்னும் சாகல, ஆனா நீ செத்துருவ. பாக்குறியா? இவரையே இங்க கொண்டு வந்த? நிம்மதியை கொடுக்க போற. இவருக்கா? உனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏன் எல்லாத்தையும் தலையிடுற? ரிஷி சார் ரொம்ப நல்லவரு. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆயுஷ் சார் கிட்ட நான் சொல்லிடுவேன். யாருக்கிட்ட? இது என்னடா வம்பா போச்சு? இவன் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவானே. இதனால என் கனவு பழிக்காம போயிடும். ராவண எரியத்தான் போறான், ரிஷியும் எரியணும். ஏதாவது பண்ணி ஆகணும். இவளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. இப்ப எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றான். வந்துட்டான். அவன் கட் பண்ணிட்டான். இருங்க, நான் அவனுக்கு திரும்ப கால் பண்றேன். மறுபடியும் கட் பண்றான். இந்த பல்வீந்தர் சரியான தெரு பொறுக்கி. இவன் உண்மையிலேயே பெரிய தலைவலியா இருப்பான். இவன் கண்டிப்பா என்ன அழிக்க தான் போறான். இவன் என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவான். என் வாழ்க்கையவே இவன் அழிச்சிருவான். மாம், நான் சொல்றேன் பாருங்க. I have no idea what to do. பிரபு, ராவணன் தாய் சீதையா அசோகவனத்துல வச்சிருக்கான். நாம எதற்காக காத்திருக்கணும்? நாம உடனடியாக இலங்கையை தாக்கலாம். அண்ணிய கூட்டிட்டு வரலாம். பொறுமை லக்ஷ்மணா, அமைதியாயிரு. எந்த முடிவையும் நம்ம கோபத்துல எடுக்க கூடாது. ஆயுஷ் சார், எங்கடா அவனை கூப்பிடு? சார் இங்க பாருங்க. சொல்லிக்கிட்டு இருக்கல, கூப்பிடாத.
மெதுவா மெதுவா. அண்ணா என்னன்னாச்சு? நல்ல வேளை உங்களை நான் பார்த்துட்டேன். சரி என்னாச்சு? அட பாவி மவன, லக்ஷ்மி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறியா? அவன் எதுவும் உளரக்கூடாது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. இவனை எங்கே கொன்னு போட்டுடலாமா? லக்ஷ்மி கிட்ட எதையும் இவன் உளறி வைக்க கூடாது. அங்க என்ன? அங்க அங்க யாராச்சும் உங்களை ஃபாலோ பண்றாங்களா என்ன? நீங்க பாருங்க, முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அத நான் இங்க வந்துட்டேன் இல்லையா? நீங்க பயப்படாதீங்க சரிங்களா? சொல்லுங்க, அங்க யாரு இருந்தாங்க? ஒரு ஆளு நெருப்பு. ஓ மை காட், நெருப்பு. என்னப்பா எப்பம் ரேடியோ என்ன கிருகிருன்னு சுத்துதா? நல்ல வேளை நம்ம அணைச்சிட்டோம். ஆனா இங்க எப்படி நெருப்பு வந்துச்சு? ஆ, நானும் அதான் யோசிச்சேன். அதானே, நெருப்பு பிடிக்கிற மாதிரி வேற எதுவும் இங்க இல்லையே. அது ஒயர் ஸ்விட்ச் அது மாதிரி எதுவும் இல்ல. கண்ணாடியும் இல்ல. இல்ல சரி இருக்கட்டும், எது எப்படியோ யாருக்கும் ஒண்ணும் ஆகல, இதுவே போதும். இட்ஸ் ஓகே. ஆயுஷ், அது வந்து சுப்பு அண்ணன் ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. அவர் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தாரு. என்ன? ஆமா, அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ள இந்த நெருப்பு பார்த்ததும் நான் அப்படியே இங்க ஓடி வந்துட்டேன். ஒரு நிமிஷம், சுப்பண்ண ஏதோ சொல்ல வந்ததுக்கும் இந்த நெருப்பு பிடிச்சதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? கனெக்ஷனா? கண்டிப்பா எதுவும் சொல்ல முடியாது. என்னாச்சு? என்ன? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஒரு சின்னதா நெருப்பு தான் புடிச்சுச்சு. ஆனா அது அணைச்சாச்சு. ஆனா இங்க எப்படி நெருப்பு வந்துச்சுன்னு தான் தெரியல. யாருக்கும் ஒண்ணும் ஆகல. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரி, ரிஷி எங்க? நேரம் நெருங்கிடுச்சுல. நான் போய் பார்த்துட்டு வரேன் மாமா. நான் போய் கூட்டு வரேன். போங்க, நான் கூட்டு வரேன். போய் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். வா ஷாலு, போலாமா? அப்ப அது வா ஷாலு, நம்ம எல்லாரும் போலான்னு. எல்லாருமா? ஆ, ஓகே மாமா. வாமா போலாம். என்ன திங்குறான்னு தெரியல. சரி, எப்படியே இவன் வேலையை முடிச்சாச்சு. இப்ப அடுத்த வேலையை கவனிக்கணும். நேரம் நெருங்குது. அதுக்குள்ள இருக்கிற வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணும்.